கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றும் அதே வசனத்திலிருந்து கர்த்தர் வேறு விதமாக ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை கொடுத்தார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 115 அதில் 12வது வசனத்தை, பக்கம் 743. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உறவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 115:12 அந்த வார்த்தையின்படிப்பா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நாங்கள் எதை நினைத்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. இதுவரையும் உதவின யெகோவா தேவன் எங்களை நடத்தி செல்வீங்கப்பா. கர்த்தாவே, இந்த வார்த்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை பிட்டு தொட்டு ஆசீர்வதித்து அடியனை மறைத்து என்னோடும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்க மத்தியில் தலைப்பாக நான் சொல்லுவேன்னா, the Lord hath been mindful of us, he will bless us. Mindful of us, mindful of us, he will bless us. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். the Lord hath been mindful of us, he will bless us. தமிழில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு இருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோணத்திலே நாம் காட்டப்படுது. அது மைண்ட்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இதே நினைத்திருக்கிறார்னு, லார்ட் ரிமெம்பர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் இருக்கு. ஆனால் இன்று கர்த்தர் என்ன, மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ், he will bless us என்ற தலைப்பிலே என்னோட கர்த்தர் பேசும்படியாக உள்ளத்திலே ஆவியான கொடுத்த 4 காரியங்களை வேகமாக நான் கடற்கடன்று சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த 1ஆம் தேதி இது பார்ட் 2ஆக எடுக்கிறேன். 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்ம நினைத்திருக்க அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அதில் 3 குறிப்பை நான் சொன்னேன். அதனால நீங்கள் அதை பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ் என்ற வார்த்தையிலே ஆண்டவர் mindful of us, he will bless us என்ற வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார்,
அவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க, தேவகுமாரா தேவகுமார எனக்கு கொஞ்சம் நினைச்சிருங்கப்பா, நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம் போல கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம நினைவா இருக்கிறார், நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் யாரெல்லாம் வேதத்துல அப்படியாக மைண்ட்ஃபுல்லா இருந்தான்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக வார்த்தை சொல்லப்போது சங்கீதம் 111:5 பக்கம் 742. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது வாசிங்க, 111:5 வாசிங்க. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். பாருங்க, அங்க தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்னென்றைக்கும் நினைப்பார். இது முதல் குறிப்பாக மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட். அது பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் என்ன நினைவுனா தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூறுறார். அது நினைவு கூறுனால என்ன ஆசீர்வாதம்னா நமக்கு என்ன தருவாராம் சொல்ல மாட்டீங்களே, ஆகாரம் கொடுக்குறாரு. எதுக்காக வேலைக்கு போறீங்க? சம்பாதித்து சாப்பிட்றதுக்காக தான். அதனால அந்த ஆகாரம் நமக்கு ஆண்டவர் ஏன் ஆகாரம் கொடுப்பாருன்னா, நீங்க இன்னைக்கு நினைச்சீங்க கர்த்தர் உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தாலும் என்ன பண்ணுவார்? ஆகாரம் கொடுப்பார். ஆண்டவர் பட்டி போடவே மாட்டார். ஸோ மைண்ட்ஃபுல் ஆஃப் இஸ் கவர்னன்ட். எங்கே ஆண்டவர் ஆகாரம் கொடுத்தார் அப்படி வேதத்தில் பார்த்தீங்கன்னா ரூத் 1:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 334 அதில் 1:6 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். பாருங்க, இப்போ இந்த கதை உங்களுக்கு தெரியும். நெகோமியும் அவருடைய கணவர் 2 பிள்ளைகளும் அவங்க மோவாப் தேசத்தை கடந்து போய் அங்கே சஞ்சரித்த போது அவருடைய கணவர் இறந்தார். அதுக்கு அப்புறம் அவருடைய 2 பிள்ளைகள் இறந்தார்கள். இங்கே 4வது சொல்லப்பட்டிருக்கு, அங்கே ஏறக்குறைய 10 வருஷமா அங்கே என்ன பண்ணாங்களாம்? வாசம் பண்ணிட்டாங்க. அந்த ஆனால் இந்த 10 வருஷமா வாசம் பண்ணின இடத்துல இங்கே பஞ்சம் எங்கே 1ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, பஞ்சம் தேசத்திலே என்ன பண்ணதான் பஞ்சம் இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ பஞ்சம் உண்டாயிற்று. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? நேர மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. போய் அங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. இங்க ஜனங்க பஞ்சத்தினால செத்தாங்கன்னு பைபிள் எழுதப்படலை. பஞ்சத்தினால ஒருவரும் சாகவே இல்லை. ஆனா பஞ்சத்து பயந்து போன அங்க என்ன ஆச்சு? மரணம் வந்தது. கணவர் இறந்தார், பிள்ளை இறந்தார். ஆனால் கர்த்தரோ பஞ்சத்தினால யாரும் என்ன பண்ணல? சாவடிக்கல. மேபி வேற ஏதாவது சிக்னல் இறந்தா, ஆனா வேதத்துல பஞ்சத்தினால இறந்தாங்கன்னு இங்க காணப்படவில்லை. அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தை, அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு சொல்றோம். அப்போ எப்போ அவளுக்கு உணர்வு வந்ததுன்னா, எப்போ ஒரு மனிதனுக்கு உணர்வு வரும் கர்த்தர் தேடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5ஆம் வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, தனித்தவளானால். தனித்தவள் ஒரு மனிதன் எல்லாம் இழந்த பிறகுதான் தனித்தாகும் போது தான் ஒரு உணர்வே வரும். அது வரைக்கும் உணர்வே வருவார். கர்த்தரை தேடுற உணர்வே வராது. அவர் இருக்கிற பார்த்தீங்கன்னா, கணவர் கூப்பிட்டு போனார், போயிட்டார். கணவர் இறந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்? அவர் வீட்டுக்கு தலைவராக இருந்தார், வீட்டினுடைய சொல்றது எஜமானா இருந்தார், கணவனாக இருந்தார், கீழ்ப்படிக்கணும். அதனால நம்ம கடந்து நம்ம தேசத்தை விட்டு ஜனத்தை விட்டு கடந்து போயிட்டோம். ஆனால் திரும்பி நம்ம என்ன பண்ணிடலாம்? வாடா நம்ம தேசத்துக்கே போகலான்னு என்ன பண்ணிருக்கணும்? திரும்பி வந்திருக்கணும். திரும்பி வந்திருந்தா ஒருவேளை அது என்ன மாதிரி பைபிள் மாறிக்குன்னு தெரியல. ஆனால் திரும்பி வர எண்ணமே இல்லை. கணவர் போன உடனே 2 பேருக்கு என்ன பண்ணாங்க? மோவாபுஸ்தியை கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் இல்லை. கடைசியில் பார்த்தா 2 பிள்ளைங்களும் இறந்தாங்க. இப்போ மருமகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னதான் வந்துச்சு? தனித்தவள் ஆனால் என்று நீங்கள் அந்த வருஷத்தை வாசிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓபால், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினாங்க. பின்பு
மல்கேல் 4:5 வாசிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்களோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். ஏன் மனுபவரோடு இருக்காங்க, அவங்க சேர்க்க முடியலைன்னா அது அவளுக்கு பிடிப்பு கிடையாது. அவளுக்கு அது சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய கணவர் இறந்துட்டாலே என்னதான் பண்ணணும், மருமகள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு தான் போக வேண்டும், இல்லை இவளுடைய சொந்தத்தில் யாராவது தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் தனித்தவள் ஆனான்னு உணர்வு வந்த உடனே எங்கே அவளுக்கு நியூஸ் போச்சுன்னா, இந்த நியூஸ் போய் சேர்றதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கு நினைவு வரத்துக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. உடனே அவ சொல்றா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவ அந்த தேசத்துல தான் பண்ணலாம் கேள்விப்பட்டாலும். அப்போ கர்த்தருடைய அருமையான பிள்ளை, இந்த மாதிரி வாக்குத்தத்தம், கர்த்தர் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட், ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா, என்ன பஞ்சமானாலும் எந்த இதுவானாலும் கர்த்தர் ஆகாரம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடந்த வாரத்தில் நான் சாப்பிடாம பட்னியாக இருந்தால் யாராவது இருக்கீங்களா? நான் பட்னியாக இருந்தால் யாராவது இருக்கீங்களா? ஆண்டவர் பட்னி போடவே மாட்டார். சங்கீதம் 34 எல்லாருக்கும் தெரியும். 10 சிங்க குட்டிகள் தாச்சேர்ந்து பட்டினியா இருக்கும். சிங்கத்தினுடைய குட்டி, சிங்கம் காட்டுக்கு ராஜா, அந்த ராஜாவுடைய குட்டி கூட பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை ஒரு நன்மை. ஆனா கர்த்தருடைய ஜனத்து ஆண்டவர் அவருடைய நிலைமையை பாருங்க. ஆனா ஒரு உணர்வு வந்தது, தனித்தவளான பிறகு தெரிஞ்சுக்கிட்டா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆகாரம் கொடுக்கிறாரு. இங்க எதுக்காக வந்தோம்? வாழ்வதற்காக வந்தோம். ஆனா வாழ்க்கையை இழந்துட்டோம். ஆனா திருப்பி எங்க தான் வாழ்வு வரும்? யார் தான் நம்மளை போஷிக்கணும்? கர்த்தர் தான் போஷிக்கணும். கர்த்தர்கிட்ட வந்தா பாருங்க, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவளுக்கு, கர்த்தர் அவளை கொண்டு இந்த பைபிளை பேர் எழுத மாத்திரம் இல்லை, அவளையும் ரூத்தை கொண்டும் ஆசீர்வதித்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஆசீர்வாதத்தை கட்டளிட்டார். அப்போ நான் சொல்லுவது என்ன, மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட். அப்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தந்து ஆகாரம் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, ஆண்டவர் சங்கீதம் 29:11 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதன வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதக்காரத்தில் எழுதும் போது அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுவார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஜனம். அப்ப இங்க என்ன பார்த்தோம்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களே. அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆகாரத்தால் என்ன வரும்? நமக்கு பலன் வரும். சாப்பிட்டா சொல்றோம்ல, கொஞ்சம் சாப்பிட்டாதானப்பா பலன் வரும்ன்றோம். சாப்பிட எதுக்கு சொல்றோம்? பலன் வர்றதுக்கு. அது சரீரத்துக்கு. ஆவியின் பலன் வேற. அப்போஸ்தலர் 1:8 பசுத்த ஆவியினால வரும்போது நீ பலன் அடைந்து, அது ஆவியின் பலம். சாட்சியா இருக்கிறதுக்கு வல்லமையாய் கர்த்தருக்கு பயன்படுது. அப்போ ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கறது மாத்திரமல்ல, கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் தருகிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இந்த மே மாதம் நீங்க இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. சங்கீதம் 115:12 என்ன வார்த்தை? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற காலவேளை ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை, பக்கத்துல பசங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் ஆகாரம் தருவார், பலன் தருவார், சமாதானம் தருவார். ஹல்லேலூயா. நமக்கு பலன் வேணும், நமக்கு சமாதானம் வேணும், நமக்கு ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா நம்முடைய அவருடைய ஜனம், அவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருகிறார். நினைக்கிறதுனால நமக்கு இவையில கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, அவருடைய உடன்படிக்கையை நினைக்கிறார் கர்த்தர். அதனால இரண்டாவதாக மைண்ட்ஃபுல் ஆல்வேஸ் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட். அவருடைய உடன்படிக்கை என்னென்றைக்கும் நினைக்கிறார். 1 நாளாகவும் 16-15 நீங்க வாசினா, பக்கம் 526 வாசிங்க. 526 16 1 நாளாகவும் 16-15 வாசிங்க. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் பாருங்க. இங்க அதுக்கு ஏதோ சொன்ன மைண்ட்ஃபுல் ஆல்வேஸ் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட். நம்ம சொன்ன மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட். அவர் உடன்படிக்கை நினைக்கூடா, இது அவருடைய உடன்படிக்கையை என்னென்றைக்கும் என்ன பண்ணாராம்?
நினைவு கூறுகிறாராம். இது விவரமா நீங்க பார்த்தீங்கன்னா 15லிருந்து நீங்க 18 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அதுல அப்படியே பட்டியலே போட்டிருக்காரு பாருங்க. நீங்க பார்த்தா அவர் 16 அவர் ஈசாக்கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள், அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். அது யார் எழுதுறான்னா தாவீது எழுதுறான். தாவீதுடைய காலத்துல சொல்றான், அப்போ மாத்திரம் அவருடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆகாரம் கொடுத்து சமாதானம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்துடலப்பா, அவரை நம்ம காலத்திலையும் என்னென்றைக்கும் நம்மளை அவரை நினைவு கூறுகிறவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட கூட யாத்ராமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்க பாருங்க. யாத்ராம 2:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது சொன்ன ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்க. வாசிங்க. பக்கம் 71 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அந்த 3 பேர் அப்படியே அதை தாவீது கோட் பண்றாரு. நம்முடைய தேவன் யாரு சொல்லுங்க? என்னென்றைக்கும் நினைத்தருள்வார். என்னென்றைக்கும் தம்முடைய உடன்படிக்கை நினைத்தருள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க 23 அவர்களுடைய கண்ணீரை அவர் கண்டார். அவர் பாருங்க, அவருடைய கூக்குரலை அவர் கேட்டார். வாசிங்க 23 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைதனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைதனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியில் எட்டினது. பாருங்க, அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைதனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சதத்துல எட்டுது. ஆண்டரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இன்னொன்று நீங்க பார்த்தா 25 தேவன் இஸ்ரவேல் புத்திரர் கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தார். இங்க 3 காரியங்கள் நீங்க ஒன்று கூக்குரல் இருந்தாங்க, அதாவது கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தாங்க. அப்படியே அது கிரை. 2வது 25 கவர்னட். 26 புத்திரர், சில்ட்ரன், இல்லைன்னா சன்ஸ் சொல்லலாம். சில்ட்ரன் இஸ்ரவேலி புத்திரர், இஸ்ரவேலிய பிள்ளைகள் சொல்லலாம். அப்போ சில்ட்ரன் 3 காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நினைவு கூர்ந்தாராம். நினைவு கூர்ந்து என்னென்றைக்கும் நினைவு கூர்ந்து சொல்லி நீங்க 1 நாளாகமம் 16:19 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லுவார் பாருங்க. அக்காலத்திலே அவள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்துக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பாருங்க, அந்த வார்த்தையை எங்க அவர் கோட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர்ஸ் 24 நீங்க 1:10 வாசினா பக்கம் 203 அங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஜனங்கள் அப்படியே 6 லட்சம் புத்திரர்கள் வருகிறாரு. அவன் பிலேயாமை கூப்பிட்டு பாலா இவளை சபின்னு சொல்லும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கதே அவருக்கு பிரியாத. 10 வாசிக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோட கைத்தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன், நீயோ இந்த 3 முறை அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். பாருங்க, கர்த்தருடைய ஜனங்கள் அவனுக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா சொல்ல மாட்டீங்களே, நீங்க பைபிள் வாசிக்கல, சத்துருக்களா தெரியும். பாலாக்கு இவங்களை பார்த்தா சத்துருவா தெரியும். ஆனா சத்துருவாய் அவனுடைய பாலாவுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது. கர்த்தர் என்ன பண்ணினார்னா, சத்துருக்கள் அல்லப்பா, என்னுடைய பிள்ளைகள் இவர்களை ஆசீர்வதிக்க என்னுடைய பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா பிலேயாமுடைய வாயில 3 முறை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அவனே அதிகப்படுறான், என் சத்துரு நீ ஆசீர்வதித்தியே என்று சொன்னப்போ கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவர். யாருக்கும் அவங்களை சபிக்கவோ அவளை ஒடுக்கவோ கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா தம்முடைய வாக்கு தத்துவம் என்னென்றைக்கும் அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பவுமே நீங்க உள்ளத்துல கர்த்தர் அவர் என்னை நினைத்திருக்கிறார், அதனால எனக்கு ஆகாரம் கொடுப்பார், அதனால எனக்கு பலன் கொடுப்பார், அதனால எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஏன்னா அவர் என் மேல நினைவா இருக்கிறார். அவருடைய
அவருடைய உடன்படிக்கை மேல் நினைவா இருக்கிறார். ரெண்டாவதாக நீங்க சொல்லணும், அறிக்கை செய்யணும், என் ஆண்டவர் என்னென்றைக்கு அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தனால என்னை ஒடுக்க யாருக்கு இடம் கொடுக்க மாட்டார், என்னை விரோதிக்க யாருக்கு இடம் கொடுக்க மாட்டார், என்னை சத்ருவாய் பார்க்கிற வாயிலேயே ஆசீர்வதித்தியே என்று சொல்ல வைப்பார். அல்ல எதை விசுவாசிக்கிறீங்க? இப்படிதான் விசுவாசம். அதான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வார்த்தை. நீங்க அப்படி விசுவாசிக்கும் போது, அப்படி நீங்க நினைக்கும் போது, அப்படி ஜெபிக்கும் போது, அப்படி துதிக்கும் போது, அப்படி மகிழும் போது அப்படியே நடக்கும். அப்படி நடக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். தாவீது எப்படி சங்கீதம் 23:5 சொன்னாங்க, எப்பவுமே எனக்கு சத்துரு முன்பாக பந்தி ஆயுதப்படுத்துவார், என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பிடும். ஆவியானவர் தான் நம்ம கூட இருக்கிறார். இப்போ கர்த்தர் அங்க அவங்களோடு இருந்தாரு. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை, சபிக்க இடம் கொடுக்கவே இல்லை, கர்த்தர் அவங்கள ஒடுக்கவும் இடம் கொடுக்கவே இல்லை. அதனால அவங்களை ஒடுக்க யாரால முடியாது, சபிக்க யாரால முடியாது, அழிக்க யாரால முடியாது. ஏன்னா கர்த்தர் அவங்களோட உடன்படிக்கை பண்ணினவர், என்னென்றைக்கு அந்த உடன்படிக்கை நினைப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சொல்ற பாருங்க. அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16:2 பார்த்தீங்கன்னா அவன் தாவீது சொல்லுவான் பாருங்க, தாவீது சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்தான். அவனுக்கு தெரியும் அவருடைய வேலை என்னதானா, ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய ஜனத்தை ஆசீர்வதித்தான். ஏன்னா ஆண்டவர் ஜனங்களை என்னென்றைக்கு அவர் பண்ண உடன்படிக்கை மேல நினைவா இருக்கிறார். அதனால தாவீது இன்னொரு இடத்துல கூட ஒரு வசனம் இருக்கு, தம்முடைய ஜனத்தினாலே கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார் என்று சொல்லுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் அவனை ராஜாவாக்கினான்னு தாவீது அறிந்து கொண்டான்னு ஒரு வசனம் இருக்கும். ஜனங்களை என்ன பண்ணலாம், ஆசீர்வதித்தான். தாவீது என்ன பண்ணல, யாரையும் பயங்கடல, ஆசீர்வாதம். அதே போல அந்த ஆசீர்வாதம் பாருங்க, அவன் ஜனங்களை ஆசீர்வாதத்து மாத்திரமல்ல, நீங்க 43 பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணான், பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். அவன் ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்துல ஆண்டவனை வைத்திருந்தாரு, ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொண்டு போனான், வீட்டுக்கு கொண்டு போனான். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு போறாங்க, நீங்க தான் நம்ம தான் சொல்லணும். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆசீர்வாதம் வீட்டுக்கு போகாது, அது வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்படிதானே? என் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. எங்கேயோ போயிட்டு இருக்கும், கடன் வாங்கி போவோம், மாசம் பிறந்தோடனே அந்த மாசம் வச்சு அந்த ஓட்டலான்னு பார்த்தா அந்த சம்பளத்தை இந்த செலவு பண்ண போனவங்க கூட இருந்து எல்லாம் செலவு பண்ண வச்சு அனுப்பாருங்க, அவனுக்கு வந்து குடியும் போயிடுவானுங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு செலவும் இல்லை, கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, குடி கிடையாது, சீரை கிடையாது, கஞ்சா கிடையாது, சினிமா கிடையாது, உலகமே கிடையாது. கர்த்தர் நம்ம உலகெல்லாம் ஆவிக்குரிய உலகம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதனால தான் அப்படி நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்னா, உதவாத என்னை நீர் உறவானீர். அது சொல்ல உம்மை மறந்து வாழ்ந்த பாடுவோமா, உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவானே உறவானே நீங்க இல்லாம எப்பொழுது விடியாதே. உறவானே உறவானே நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்கள் இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்கள் இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நினைச்சா ஆசீர்வாதம், என்னை மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம், என்னை மறந்தா எங்கே போவேனா.
மைண்ட்ஃபுல் ஆல்வேஸ் ஆஃப் இஸ் கவர்னன்ட்னா என்னன்னா, நினைவு கூறுவது மாத்திரம் அல்ல, என்னென்றைக்கு தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொல்வது மாத்திரம் அல்ல, நினைவுடைய என்ன நினைவு கூறுவனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வதிக்கிறவனாய் மாறும். மற்றவங்களே ஆசீர்வதிக்கணும். முதல்ல பார்த்தோம் கர்த்தரிடத்து ஆசீர்வாதம் பெறுகிறவனாய் பார்த்தோம். கர்த்தர்கிட்ட அந்த ஆகாரத்தை பெறணும், கர்த்தரிடத்து பலனை பெருகணும், கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை பெறணும். ரெண்டாவது நிலைமை எப்படி ஆகணும் அப்படின்னா, தாவீது நிலைமை எப்படி ஆச்சுன்னா, எப்படி ஆச்சு? ஆகாரம் கொடுக்க போனவன், அவன் அண்ணனுக்கு ஆகாரம் கொடுக்க போனவன், ஆனா ஆண்டவர் அவனை ஆகாரம் கொடுத்து ஆசீர்வதிக்கணும், உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது நிலைமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைக்கு என்னன்னா, என்னென்றைக்கும் அவருடைய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற வேண்டும். ஆமென். ஆசீர்வதிக்கிறவனாய் மாற வேண்டும் மாத்திரம் இல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வீட்டுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். வீட்டுக்கும் சில பார்த்து உரெல்லாம் கொடுப்பாங்க, எல்லா இடத்துல கொடுப்பாங்க, எங்க தான் கொடுக்க மாட்டாங்க, சொந்த வீட்டை கொடுக்க மாட்டாங்க, சொந்த மனைவி கொடுக்க மாட்டாங்க, சொந்த பிள்ளைகளை கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நிலைமை உயர்த்துவார். கண்டிப்பாக உயர்ந்து நீங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை வீட்டில் கொண்டு போன பாருங்க. வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கும்படி அருமையா போட்டு பாருங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். வீட்டுக்கு போய் திரும்புறான். அந்த ஆசீர்வாதத்தை இருந்தார் போல ஆசீர்வாதத்தை எங்க திரும்பணும் சொல்ல மாட்டேங்க, காட்டுக்கா நல்ல வீட்டுக்கு. வேற ஏதோ இந்த பக்கத்துல ஜென்ஸ் பக்கத்துல வேற சத்தம் வருது. எங்கேருந்து வருதான்? ஒயிட் ஷாப் தான், டாஸ்மாக் தான், பேர் மாத்திட்டாங்க பாருங்க. எங்கேருந்து சத்தம் வருது? அது ஒயிட் ஷாப்ல டாஸ்மாக் தான். டாஸ்மாகம் கிடையாது, பார்கம் கிடையாது, தியேட்டருக்கும் கிடையாது, எதுக்கும் கிடையாது. ஆசீர்வாதத்தை எங்க கொண்டு போடுவான்? வீட்டுக்கு கொண்டு போகணும். ஆமே. கர்த்தருக்கு மகிமையாக. மூணாவதாக வேகமாக சொல்லி முடிக்கிற பாருங்க. மூணாவதாக மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ். 2 பேதுரு 3:2 எடுங்க. பக்கம் புதிய ஏற்பாட்டில் 324 வாசிங்க. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களில் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். பாருங்க, 2 பேதுரு 3:2 அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இங்கே அதான் சொன்னேன். மூணாவதாக மைண்ட்ஃபுல் ஆஃப் த வேர்ட்ஸ். மைண்ட்ஃபுல் ஆஃப் த வேர்ட்ஸ் அது பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். இல்லை, ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம் மைண்ட்ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ். கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறுங்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள், கர்த்தருடைய கட்டளையை நினைவு கூறுங்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை திருப்புவதற்கு என்ன வருவாங்க? ஆற்றில் எழும்புவாங்க. நெகேமியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஒருவன் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களை திருப்ப பார்த்தான். பக்கம் நீங்கள் நெகேமியாவில் பேஜ் நம்பர் சொல்லுமா, சொல்லி வாசிங்க. 6:14 9:17 வாசிங்க. அவர்கள் செவி கொடுக்க 308 நெகேமியா 9:17 615 பக்கம். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். இந்த கதை தெரியும் போதும். இந்த கதையை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நேரில் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசிக்கணுங்க. இந்த 9:7 நீங்கள் வாசிக்கணும் 25 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. இந்த கதை உங்களுக்கு புரியும். ஒருவன் எழுப்பி மோசே வர தாமதித்த போது ஒருவனேந்து ஒரு எல்லா நகையை கொடுக்குற ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு நம்ம தலைவனாக நின்று இதுதான் நம்ம எகிர்ந்தது கொண்டு வந்து சொல்லி அவர்கள் அப்படிலாம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணினாருன்னா, கர்த்தர் அப்படியாப்பட்ட பொருளை அழித்து மற்றவர்கள் மேலே திரும்பியா இருந்தார். எல்லாரையும் அவர் அழிக்கல. அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கோம். அவர் என்ன பண்ணாரா கடைசி வருஷத்துல ஆகிலும் 17 ஆகிலும்
வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ள ஒருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. ஆண்டவர் அவர் என்ன அவங்களோடு உடன்படிக்கை பண்ணாரோ அந்த வார்த்தையின்படியே அவர் என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. அவர் அதான் பேர் சொல்றாரு, அவர் வார்த்தையை நினைவு கூறுங்க, அவருடைய கட்டளை நினைவு கூறுங்க, அவருடைய கற்பனையை நினைவு கூறுங்க. அப்போஸ்தலர் எழுதுனது இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறாரு. பாருங்க, ஈப்ரேயர்ல ஒரு ஈப்ரூ 11:15 பாருங்க, எபிரேயர் 11:15 பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. அவங்க நினைத்திருந்தா என்ன பண்ணிருக்கலாமா, பக்கம் 308, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவங்க நினைச்சா போயிருக்கலாம், திரும்பி போயிருக்கலாம். நான் போகல. ஏன்னா ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவரை நம்பி போனாங்க. பரதேசியாய் எங்களை ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு சோதனைக்கு வரும், பிரச்சனைக்கு வரும். நம்மளை எப்படியாவது ஆண்டுடைய வழியை விட்டு திரும்ப அவங்க நினைப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தை, மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ், ஆண்டோடைய வார்த்தையை எப்பவுமே நம்ம நினைக்கணும். அதெல்லாம் நம்ம நான் பாவம் செய்யாதபடி உடைய வார்த்தையை இதயத்தில் வைத்தேன். வார்த்தை எப்பவுமே இருக்க வேண்டும். வார்த்தை, அந்த வார்த்தை என்ன பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளை கர்த்தருடைய வழிகளுக்கு செய்யாது. நம்மளை என்ன பண்ணோம் என்றால் 1 பேதுரு 5:10 நம்மளை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், நிலைநிறுத்தும். அல்லேலூயா. வாழ்க்கையில சரிப்படுத்திட்டே இருப்பார் ஆண்டவர். அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மளை அதை ஆசீர்வதிப்பார். 4வதாக சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. 4வதாக நீங்க பார்த்தா மைண்ட்ஃபுல் ஆஃப் தை டிஎஸ் 2 தீமோத்தேயு 1:4 நீங்க வாசிங்க. 2 தீமோத்தேயு பக்கம் 291 வாசிங்க. உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கிலீஷ்ல 4, தமிழ் 3. நான் இரவும் பகலும் இடைவிடாம என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருக்கிற. 4வதாக மைண்ட்ஃபுல்லா தை டியர்ஸ், உடைய கண்ணீரை நான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியனாக தீமோத்தேயுடைய கண்ணீரே அவர் நினைப்பார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் நீங்கள் இந்த வாரத்தில் அழுதீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த கண்ணீருடைய வேல்யூ எப்போ தெரியும் அப்படின்னா, ஒருத்தர் நொடுக்கப்படும் போது, ஒருத்தர் அவமானப்படப்படும் போது, ஒருத்தர் கைவிடப்படும் போது, ஒரு தேவைகள் சந்திக்கப்படாமல் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு நெருக்கும் போது தான் அந்த கண்ணீருடைய வேல்யூவே வரும். அது வரைக்கும் பசங்களை கேட்டு பாருங்க, கண்ணீர் தான் தண்ணீரா அப்படின்னுவானுங்க. அவங்களுக்கு கண்ணீரை பற்றி தெரியாது. ஆனால் அவன் வாழ்க்கையில் எப்போ கண்ணீரை தெரிஞ்சுப்பான்னு வச்சுங்களேன், அவன் போகிற பாதையில் அவன் படுற அந்த அவமானம், நிந்தை, நெருக்கம் அவனை உடைக்கும் பாருங்க. யோசேப்பை வசனம் உடைச்சது போல அந்த வசனம் புடமிடும் போது அப்போ உடைவான் அவன். அப்போதான் அவன் கண்ணில் என்ன வரும், கண்ணீர் வரும். அப்போதான் ஆண்டவர்கிட்ட அழுவுறதுக்கு அவனுக்கே வரும். அது வரைக்கும் பசங்களுக்கு என்ன வராது, அந்த கண்ணீர் வராது. ஆனால் கண்ணீர் யாருக்கு வரும் அப்படின்னா, வேதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு வரும். சம்டைம் நம்மளால முடியல அப்படின்னா, ஆண்டவரே என்று சொல்லி எசேக்கியா பாருங்க, செவுறு பக்கமா திரும்பி அவ்வளோதான் உன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்ன ஒன்று தெரிஞ்சுட்டான் அவன். மனுஷன்கிட்ட நான் கெஞ்சிருந்தோ எனக்காக வழக்காறது இல்லை, கர்த்தர்கிட்ட திரும்பினான் பாருங்க. செவுறு பக்கமாக திரும்பி அழுதான். கர்த்தர் அவன் கண்ணீரை கேட்டார். ஆமென். ஆகார் பாருங்க, வனாந்தரத்தில் துரத்தப்பட்டான். இனி என்ன செய்யறதே தெரில, பிள்ளைக்கு தண்ணி இல்லை, எங்கள் பிள்ளை அங்கே சாகுறதுனாலே என்னால் பார்க்க முடியும்னு அழுதான். கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆகாரே உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னார். ஆமென். பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன். கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஒரு அப்போஸ்தலர் ஊழியனாகிய தீமோத்தேயுடைய கண்ணீரை காண்பார். ஊழிய செய்கள் விசேஷமாக இந்த பகுதியில் ஊழிய செயலுக்கு அதிகமான உபத்திரம் இருக்கும். ஊழிய செயல்களுக்கு போராட்டம் வரும். விசுவாசி வாழ்க்கையாவது உங்களுக்கு சாதாரணமாக வந்து சோதனம் பண்ணிட்டு போயிட்டு
சாதாரணமாக இருந்தாலும் ஊழியம் செய்த ஊழியத்தில் போய் ஆத்மாக்களை பிசாசின் காலத்துலேருந்து விடுதலையாக்கி, அந்த காலத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கி ஊழியம் பண்ணுறோம் பாருங்க. இந்த ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ஒரு போராட்டம். நான் எப்பயும் சொல்லுவேன், சண்டே ரொம்ப வல்லமே ஊழியம் பண்ணால் மண்டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கப்பான்னு சொல்லி என் டீமில் சொல்லுவேன். நாங்கள் கற்றுக்கிட்டு அது ஒரு ஊழியம் பண்ணிட்டு வந்தாலே வீடு என்ன பண்ணோம், ஊழியத்தில் வீடை ரத்தக்குள்ளே மூடிக்கிட்டு வெளியே போய் ஊழியம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும். எங்கள் அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் ஊரெல்லாம் போய் ஜோம் பண்ணி எல்லா பேயும் என் வீட்டுக்கு கொண்டு வந்துறியடான்னுவாங்க. நீ போய் ஊரில் இருக்கிற எல்லா பேயும் வரட்டிட்டு நீ வரும்போது எல்லா பேயும் வீட்டுக்கு கொண்டு வரியடா. நீ தான் இருக்கேம்மா ஜோம் பண்ணி வரட்டி விட மாட்டேன். ஊழியம் பண்ணுறதுல அதிக உபத்திரம் இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை நான் பார்த்தேன், உன்னை பார்க்க வாஞ்சியாக இருக்கிறேன், நான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போது ஒரு அப்போஸ்தலனே இப்படி ஒரு நினைவாக இருப்பான்னா நம்ம சிந்துற கண்ணீரை கர்த்தர் பார்க்க. ஹல்லேலூயா. எந்த காரியமானாலும் நீங்கள் ஆண்டவர் இடத்துல கண்ணீர் விட்டீங்கன்னா நம்முடைய கண்ணீரெல்லாம் அவர் துருத்தில் சேர்த்து வைக்கிறார். அதனால் எவ்வளோ நாள் தான் கண்ணீர் விடுறது அப்படின்னு கேட்டால் பதில் வர வரைக்கும் கண்ணீர் விடுங்க. ஆமென். பதில் வரைக்கும் கண்ணீர், அந்த கண்ணீர் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமென். அது ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால் சில நேரத்தில் நடக்கலையா, கிடைக்கலையா, விடுதலை ஆகலையா, என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவர் ஜெபிக்கணும், கண்ணீரோடு அழுகணும். கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளோ ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இன்னும் கண்ணீர், அந்த கண்ணீருக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. நான்லாம் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இவ்வளோ ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார்னா, சிறு பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுவாங்க. எப்படி குழந்தைங்க அழுவோம் பாருங்க, எப்படி அழுவோம், அப்படி அழுவோம் பாருங்க, அந்த மாதிரி குழந்தை மாதிரி அழுவேன் நான் ஆண்டவர்கிட்ட. ஏன் எனக்கு நீங்கள் கிருபை தர மாட்டீங்க, ஏன் எனக்கு நீங்கள் ஞானம் தர மாட்டீங்க, ஏன் எனக்கு வெளிப்படுத்த மாட்டீங்க, ஏன் என்னை ஆண்டவரை ஆஸ்வதிக்க மாட்டீங்க, ஏன் எனக்கு வழிபாடு திறக்க மாட்டீங்க சொல்லி நான் ஆண்டவரோட உடைக்கப்பட்ட நேரத்தில், உடைஞ்ச நேரத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில் நான் போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுவோம் பாருங்க. அவ்வளோதாங்க. அழுதுட்டு நைட்டு படுத்துட்டேன்னா காலையில் எடுத்து ஜோம் பண்ணி போயிடுவேன். போனால் என் கர்த்தர் வழி திறந்து வச்சிருப்பார். அல்லேலூயா. மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிச்சு 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 தான் என்ன பண்ண வாழ்க்கையில் முன்னேறணும். ஜெபிக்கணும். கண்ணீர் எதை காட்டுகிறது? சும்மா உட்காந்து மூலையில் முக்கால் போட்டு அழுது இல்லை, சும்மா உட்காந்து சில பார்த்து தான் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. தண்ணி அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வேஸ்ட்டு. நீ சொல்லுங்கள், இப்படியெல்லாம் அழுதினா உனக்கு ஒன்றும் பள்ளம் கிடைக்காது. ஜெபத்திலே அழுகணும், தெய்வ சமூகத்திலே அழுகணும் கர்த்தர்கிட்ட. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஜெபத்தை கேட்பார். ஆமென். அழாதேன்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவ மரியாள் போய் மருதன மலையை போய் கல்லறையில் போயிட்டு அழுகுறா. இயேசு காணோம், இயேசு தேடி அழுகுறா. அந்த தேவத்தை பார்த்து கூட அழாதேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், ஸ்ரீயே நீ ஏன் அழுகிறாய்? நீங்கள் அழுகும் போது வந்துடுவார் பக்கத்தில். ஏன் அழுகுறேன்னு கேட்பார். நீங்கள் ஆண்டவர் வந்த ஒரு பிரச்சனை வந்துடும், அப்பயே தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்துட்டாரு. நான் அழுவதுக்கு ரீசன் என்ன தெரியுமாண்டா நீங்கள் சொல்லணும் ஜெபத்திலேயே. நான் அழுவதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் தேவைகள் சந்திக்கப்படலை, காரியங்கள் நடக்கலை, ஆனால் அதுக்காக அழுகுறாப்பா. எனக்கு வாசல்கள் திறக்கப்படலை, அதுக்காக அழுகுறேன். நான் இன்னும் முன்னேற முடியல, அதுக்காக. எனக்கு இன்னும் கிடைக்கல, அதுக்காக. நீங்கள் இன்னும் என்னை நினைத்தருள்ல, அதுக்காக அழுகுறோம்ப்பா. எல்லா காரியத்துக்காக நீங்கள் கண்ணீரோடு ஆட்டை கேட்கும் போது கம்பீரமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? அடிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை, ஆண்டவராகிய இயேசுக்கு எப்படி இருக்காராம்? நம்மளே காண வாஞ்சியாக இருக்கிறார். அதனால நம்மளை ஆண்டு சீக்கிரம் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதனால் அவர் வந்த பிறகு நமக்கு கண்ணீர் கிடையாது, அவர் வந்த பிறகு நமக்கு ஆனந்தம் தான். இப்போது 4 காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் நான் சொன்னால் முடிச்சுட்டேன். ஏன்னா நம்ம 10 மணிக்கு கொடுத்துருந்தோம் பாருங்கள். முதலாவதாக இந்த மாதிரி வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கார், அவர் ஆசீர்வதிப்பார். அதில் the Lord hath been mindful of us, he will bless us. அதில் 4 காரியம் சொன்னேன். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கார், அவர் ஆசீர்வதிப்பார். என்னன்னா, முதல்ல மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் கவர்னன்ட், அவருடைய உடன்படிக்கையை மேலே நினைவாக இருக்கிறார். அதனால உடன்படிக்கை பண்ணதுனால நமக்கு என்ன கொடுப்பார்? சொல்ல மாட்டீங்களே, பிரியாணி கொடுப்பாரா? கொடுப்பார். விசுவாசித்தீங்கன்னா அல்லேலூயா. போகும்போது தருவாரா? தருவார். கர்த்தர் ஆகாரம் கொடுப்பார். தாவீது சொல்லுவான், சிறு வயது முதல் முதிர் வயது வரை நீதிமான் அப்பத்து கையேந்தப்பட விடலை. ஆண்டவர் அந்த கையேந்த விட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார், ஆகாரம் கொடுப்பார், பலன் கொடுப்பார். அது மாத்திரமல்ல,
என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். முதல்ல ஏன் சொல்லுங்க? நான் அவரை உடன்படிக்கை, அதனால் நான் அவருடைய ஜனம், அவரோட நான் பண்ண உடன்படிக்கை அவர் எனக்கு நினைவு கூர்ந்து என்னை அவர் என்ன பண்ணுவார்? என்னை போஷிப்பார், எனக்கு ஆகாரம் கொடுப்பார், என்னை அவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பார், எனக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? என்னை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது நீங்கள் சொல்லணும், அவர் மைண்ட்ஃபுல் ஆல்வேஸ் ஆஃப் இஸ், அவர் என்னென்றைக்கும் தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தபடினால என்னை எப்படி வைப்பார்? என்னை ஆசீர்வதிக்கும்படி வைப்பார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வருவார். என் ஆசீர்வாதம் பொத்தல் பையில இல்லை, என் ஆசீர்வாதம் எங்கே போவோம்? என் வீட்டுக்கு போகும். அல்லேலூயா. ஒன்று ஜனத்துக்கு போகிற ஆசீர்வாதம், அந்த ஸ்தானத்தில் உங்களை உயர்த்துவார். ரெண்டாவது உங்கள் ஆசீர்வாதம் நேராக வீட்டுக்கு போகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். மூணாவதாக அவருடைய வார்த்தை, மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிஸ் வேர்ட். வாழ்க்கையில் போராட்டம் வரும், உபத்திரம் வரும், பின்மாற்றத்துக்கு இழுக்குவாங்க, வலை வீசுவாங்க, நம்மளை தான் தேடுவாங்க, உங்களை தான் தேடுவாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம தேடி தேடி போவோம், ஒன்றுமே நமக்கு கிடைக்காது. எதுவுமே ஒத்துக்கிறீங்க? ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை தேடி வரும். எதெல்லாம் நம்ம வேணும் ரட்சிக்கப்பட கேட்டோமோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் பாவம் நம்ம தெரிஞ்ச உடனே அதெல்லாம் நம்ம இலவசமாக தேடி தேடி வரும். நம்ம தான் என்ன பண்ணோம்? ஓடி ஓடி போனோம். சொல்லுங்க, தேடி தேடி வரும், ஓடி ஓடி போனோம். அங்கே சத்தமே காணவே, தேடி தேடி வரும், இலவசமாக வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? ஓடி ஓடி போகணும். யோசேப்பை போல ஓடி போகணும். ஸோ அப்படி ஓடி போவோமானா, வசனத்தை நம்ம இதயத்தில் வைத்திருக்கோம்னா நம்ம ஜெயிப்போமானா, நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ண நம்மளை நாளுக்கெல்லாம் ஸ்திரப்படுத்தி, நம்மளை சீர்படுத்தி, நம்மளை திடப்படுத்தி கர்த்தர் நம்மளோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். நாலாவதாக நாம் என்ன செய்யணும்? மைண்ட்ஃபுல் ஆஃப் தை ட்ரியஸ். நம்முடைய கண்ணீரை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுடைய கண்ணீரை பார்க்கல, ஊழிய செய்வர்களுக்கு கண்ணீரை, நீங்கள் விடுற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அதனால் உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. உங்கள் கண்ணீரை அவர் பார்த்து காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். எது ஜெபம் பண்ணி முடிப்போமா? எத்தனை இந்த காலை வேலை பெற்றுக்கொண்டீங்க? இந்த மே மாதம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான். ஆண்டவரே, என்னை நினைத்தார்ல என்னை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் என்ன கொடுக்க போறார் ஆண்டவர்? உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போறார். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? சொல்ல மாட்டீங்களே? சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களை எப்படி மாற்ற போறாரு? ஆசீர்வதிக்கிறவளாய் மாற்ற போறாரு. உங்க ஆசீர்வாதத்தை எங்க கொண்டு போக வைப்பாரு? வீட்டுக்கு கொண்டு போக வைப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும் எதை வச்சு ஜெயிக்க போறீங்க? வசனத்தை வைத்து ஜெயிக்க போறீங்க. கடைசியாக நீங்க அழுகிற ஒரு கண்ணீரை கர்த்தர் பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களை சீக்கிரமாக இடத்துல வந்து உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பாடுமா, எதை நினைத்தா நான் கலங்க மாட்டேன், யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார் என்று சொல்லி நாம் 2 அடியை மாத்திரம் பாடி ஜெபம் பண்ணுவோம். முதலாவது அடியை பாடுவோம், இதுவரை நடத்தின தேவன். அதுக்கப்புறம் புதுவில் அணைந்து 3வது சரணத்தை பாடுவோம். அதுக்கப்புறம் கர்த்தர்ல நினைத்து மகிழ்ந்து களி கூறுவோம். 5 பாடுவோமா? 1 3 அப்புறம் 5 பாருமா. வேற என்ன சொல்லுவாங்க? ஓகே, 7 பாடுவோம். வலுவூட்டு இயேசு கிறிஸ்து துணையால் எதையும் செய்திடுவேன். பாடுவோமா? பாடி கரெக்டா 10 மணி கொடுத்துருவோம். வீபி ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, எதை நினைத்தோம் நான் கலங்கவே மாட்டேன், யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார், யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும்
கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த மே மாதம் அவர்களை நினைத்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய உடன்படிக்கையவே நினைவாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆகாரம் குறைபடாது, உங்கள் பலன் குறைபடாது. கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் நீங்க அவருடைய ஜனம். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றி, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற்றி, உங்களை ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டாரை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைப்படி அப்படியே செய்வார். வாழ்க்கையில என்ன போராட்டம், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்து பயப்படாது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெய். இயேசுவே வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயித்தது போல வார்த்தையை கொண்டு ஜெய். அந்த வார்த்தைக்கு ஆவி உண்டு, வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. சகல பிரஸ்தாபத்தை காட்டிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறார். ஆகினால வார்த்தையினால ஜெயித்து கர்த்தரை முன்னேறி போம். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமல்ல, கர்த்தருடைய அழுகை, கண்ணீரை அவர் நினைவுகிறார். கர்த்தருடைய கண்ணீரை காண்டு கர்த்தருடைய எல்லா இக்கட்டிலும் விடுதலையாக்கி கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். கர்த்தர் அப்படியாக செய்வார். ஆன்ம கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிற இந்த காலை 8 மணியில் நாங்கள் கூடின நேரம் முதல் 10 மணி வரையும் எங்களோடு கூட இருந்து பாடல் துதி ஆராதனை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே மூலியமாக எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே இப்போதும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வதிப்பார். மேல் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைப்படியே எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜனங்களை கர்த்தர் வார்த்தைப்படி ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராகப்பா. கர்த்தாவே இங்கிருந்து போகும்போது சொல்லட்டும், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வதிப்பா என்று அறிக்கை செய்து போக உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் நடத்தும் அப்பா. வந்த ஒவ்வொரு பெரிய சிறிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிக்கும்படியாக அப்படியே ஜெபிக்கிறேன். ஒரே கத்தாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுக்குற காணிக்கை தசமலை ஆசீர்வதிங்க. நடக்கும் போல VBS ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தரே நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென் ஆமென். சேர்த்து சொல்றேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தமான கர்த்தரை வரி இருப்பது. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிற ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ VBS ஸ்டார்ட் ஆக போகுது. தயவு செய்து யாரும் பேசாதீங்க. ஜெபிக்கிறவங்க இந்த பக்கம் வந்துருங்க. பிள்ளைங்க